வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லியில் பெட்ரோல் பல்க் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு 2 வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. மொத்தம் இடத்தோட அளவு 6 சென்டில் 2 வீடு கட்டியிருக்காங்க. வீடு தெற்கு திசையை பார்த்து இருக்குங்க. 3 சென்டில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. கேட்டெல்லாம் சில்வரில் போட்டிருக்காங்க. மொத்தம் 3 சென்ட் இடம். பில்டிங் சதுர அடி வந்து 1350 சதுர அடிங்க. கீழே 2 பெட்ரூம், மேலே ஒரு பெட்ரூம் போட்டிருக்காங்க. கார் பார்க்கிங்கில் சம்பெல்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆத்தனிக்கெலாம் லைன் கொடுத்துட்டாங்க. ஆத்தனி மட்டும் வரணும். போர் வந்து 200 அடி போட்டிருக்காங்க. இது வந்து ஹாலோட அளவு வந்து 11க்கு 16ங்க. பூரா கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பால் சீலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. பூராமே கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பால் சீலிங் மேலே பூராமே பால் சீலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 3 பெட்ரூம் மொத்தம். இதில் ஹாலோட அளவு வந்து 11க்கு 16. அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம், இதோட அளவு வந்து 10க்கு 14. இது ஒரு பெரிய பெட்ரூமுங்க. இதோட அளவு வந்து 10க்கு 14. இங்கே அட்டாச் டாய்லெட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்லேயே அட்டாச் டாய்லெட், 3 பெட்ரூம்லேயும் அட்டாச் டாய்லெட் இருக்குது. ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சாதா டாய்லெட் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில். இதோட அளவு வந்து 11க்கு 10க்கு 14. இந்த பெட்ரூம் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. பாத்ரூம் பூரா டைல்ஸ் தான். ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. சுத்தமல்லியில் பள்ளியாசலுக்கு பக்கத்தில் யாராவது வீடு வேணுன்னா நம்ம தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடு வந்து பள்ளியாசலுக்கு ஏற்றால தான் இருக்குதுங்க. கேஸ் லைன் வெளியிலேயே கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் கொண்டு வந்து சிலிண்டர் பாயெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வர வேண்டாம். வெளியிலே லைன் இருக்கனால வெளியிலே மாட்டிட்டு போயிடலாம். கேஸ் பாயெல்லாம் வீட்டுக்குள்ளே கூட வர வேண்டாம். லைன்லாம் வெளியில் கொடுத்துருக்காங்க. அட்வான்டேஜாக அந்த வீடை கட்டியிருக்காங்க. சூப்பராக கட்டியிருக்காங்க. ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம். ஒரு ஹால் பார்த்தாச்சு. ஒரு பெட்ரூம் பார்த்தாச்சு. இன்னொரு பெட்ரூம் பார்க்குறோம். இது ஹாலுக்கு அடுத்தால ஒரு பெட்ரூம். 2வது பெட்ரூம் பார்க்குறோம். இதோட அளவு வந்து 10க்கு 10 அடி நீளம், 10 அடி அகலம். ஃபுல்லாக இங்கேயும் கபோர்டு ஒர்க் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் அட்டாச் பாத்ரூம் யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்கு தான். ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் வேலைலாம் முடிஞ்சுது. நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியதான். வீட்டில் பால் காய்ச்சிட்டு அப்படியே வந்து இருந்துக்கலாம். நல்ல பெரிய குடும்பத்துக்கு ஏற்ற வீடுங்க. பெரிய குடும்பமாக இருக்கும். 2 குடும்பம் 3 குடும்பம் இருக்குன்னா இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேயும் அட்டாச் பாத்ரூம், இந்த பெட்ரூம்லேயும் உங்களை அட்டாச்டு பாத்ரூம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்காங்க. இதில் வாஷ் பேஷன் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் இருக்காங்க. ஃபுல்லாகவே டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாதி கூட ஒட்டாமல் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். இப்போ 3வது கிச்சன் பார்க்க போகிறோம். கிச்சனோட அளவு வந்து 8க்கு 12. இது வாஷ் பேஷன். கிச்சன் பக்கத்துலேயே வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜுக்கு பாயிண்டெல்லாம் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8x12, 8க்கு 12. ஃபுல்லாக கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாக கிரானைட்டு. மாடர்ன் கிச்சன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்திரம் வைக்க எல்லாமே உங்களுக்கு பாத்திரம் எல்லாமே உள்ளே வச்சுக்கலாம். வெளியில் ஒரு பாத்திரம் கூட வைக்க வேண்டாம். எல்லாம் கரண்டி வைக்க, தட்டு வைக்க, சிலிண்டர் வைக்க கபோர்டு, ஃபுல்லாக கபோர்டு. ஒரு ஜாமான் வெளியில் வைக்க வேண்டாம். எல்லாமே உள்ளே வச்சுக்கலாம். ஃபுல்லாக கபோர்டு தான். ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்காங்க. சொந்த வீடு மாதிரியே நிறைய பணம் போட்டு கட்டியிருக்காங்க. சார் நல்ல ஒர்க்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கபோர்டு தான். ஏகப்பட்ட வேலை. கபோர்டு ஒர்க்கு ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் தான். பாருங்கள், இங்கேயும் டோர் போட்டு பூட்டியாச்சு. எல்லாம் சில்வர் கைப்பிடி யூஸ் பண்ணியிருக்காங்க. துருப்பிடிக்காது உங்களுக்கு. கிரானைட், ஃபுல்லாக கிரானைட் டைல்ஸை விட பல மடங்கு கூட. நல்ல உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இது. அப்புறம் வந்து படிக்க கீழே ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணியிருக்காங்க. லேபர் யாராவது இருக்காங்க வீட்டில், குப்பை கொட்டுறவங்களோ க்ளீன் பண்ணுறவங்களோ யாராவது வந்தாங்கன்னா படிக்க கீழே ஒரு பாத்ரூம் இருக்குங்க. அதை லேபர் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், படிக்க கீழே ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 5 பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டில். படிக்க கீழே ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணுவாங்க. லேபர் யாராவது இருக்காங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க லேபருக்கு இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கைப்பிடி எல்லாமே சில்வர்லேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், சில்வர் கேட்டு, சில்வர் கைப்பிடி, கிரானைட்டு, வுட்டு ஒர்க்கு, வயரிங் ஒர்க்கு எல்லாமே தரமாக செஞ்சுருக்காங்க. வீட்டை சுற்றி வீடாக இருக்கும். நம்ம வீட்டை சுற்றி வீடாக இருக்கும். தனி வீடு கிடையாது. சுற்றிய வீடு தான். முன்னாடி வீடு, பின்னாடி வீடு, கிழக்க வீடு, மேற்க வீடு,
பள்ளியாசலுக்கு இது வீட்டுக்கு ஏற்றாலே பள்ளியாசல் இருக்குங்க. பள்ளியாசலுக்கு ஏற்றால வீடு வேணும் அப்படின்னு நமக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்க. அவங்க தொடர்பு கொள்ளுங்க. பள்ளியாசலுக்கு சுத்தமல்லியில் பள்ளியாசலுக்கு ஏற்றால உங்களுக்கு வீடு இருக்குது. இது மாடியில் இருக்க பெட்ரூம். இதோட அளவு வந்து 12க்கு 12, 12 அடி நீளம், 12 அடி அகலம். இங்கேயும் அட்டாச் பாத்ரூம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக இங்கேயும் கபோர்டு ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜாமான்லாம் நீங்கள் கபோர்ட்லேயே வச்சுக்கலாம். வெளியில் ஒரு ஜாமான் வைக்க வேண்டாம். நிலை ஜன்னல் கதவு எல்லாமே தேக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சுற்றி வீடு தான் பாருங்கள். நம்ம வீட்டை சுற்றி எல்லாமே வீடு. வீட்டு பின்னாடி பெட்ரோல் பங்க் இருக்குது. வீட்டு பின்னாடி வந்து பள்ளிவாசல், அந்த டூம் தெரியுதுல அதுதான் பள்ளிவாசல். வீட்டுக்கு கிழக்க அவர் மாடர்ன் ஸ்கூல் இருக்குது. நம்ம நன்றி, வணக்கம், தேங்க்யூ.